ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்ம தேடிலாம் வந்து எதுவுமே ஹெல்த்தியான பொருள்லாம் வாங்கி சாப்பிட்றது கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளையே எப்படி ஹெல்த்தியாக மாற்றி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ரொம்ப காலமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பவுலோ கிளாஸோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து, நம்ம தோல் இருக்கிறது தோல் இல்லாது எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து அப்பப்போ கிண்டி கொடுத்து வறுத்து எடுத்துக்கணும். அதே சமயத்தில் உளுந்து நல்லா கரிஞ்சிராமையும் பார்த்துக்கணும். லைட்டாக அந்த மேலே வந்து அங்கங்கே சிவப்பாக வந்து மாறும். அதோட வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையும் வரும். அந்த அளவுக்கு நமக்கு வறுந்தால் போதும். இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற இந்த உளுந்து ஒரு 100 கிராம் போல் இருக்கும். அதுக்கு நான் ஒரு 3 ஏலக்காய் நல்லா வாசனை வரும். அதுக்காக இது சூட்லேயே போட்டு வச்சோம்னா நமக்கு அரைக்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக அதே பேன்லேயே நான் வந்து எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சவ்வரிசி, நம்ம பாயசம் செய்யலாம் யூஸ் பண்ணுவோம்ல, சின்னதோ பெருசோ எதனாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம்லாம் வறுபடாது. லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து ஹீட்டில் கிண்டி கொடுத்தோம்னா நல்லா அங்கங்கே லைட்டாக அந்த பொரிஞ்சு வரும். அதிலே நம்ம ஸ்டாப் பண்ணி 2த்தையும் ஒன்றா வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரவையோட நைஸாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப பவுட்ரு மாதிரியும் இல்லை, லைட்டாக அங்கங்கே குறப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ இதிலிருந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம வந்து அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து கஞ்சி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கிறேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி ஊற்றி நல்ல தண்ணியாக கலந்துக்கோங்க. ஏன்னா உளுந்து வந்து வேகும் பொழுது நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ இன்றைக்கி நான் காட்டின அளவு மாதிரி நம்ம நிறைய கூட வந்து வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி கூட வந்து அப்பப்போ ஒரு கிளாஸ் அப்பப்போ குடித்தோம் அப்படின்னா நமக்கு போனுக்கெலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து. இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு கலந்துட்டு கட்டி இல்லாமல் ஸ்டவ் ஆன் பண்ணி இது மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 3-4 நிமிஷத்துலாம் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பற்றாமல் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா அப்போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம உளுந்த வறுத்து தான் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா கெட்டியாகிட்டு ஒரு 2 நிமிஷம்லாம் நல்லா கொதிச்சிட்டாவே போதும். உளுந்தோடைய பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் நமக்கு சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடும். மாவு மட்டும் ரெடி பண்ணி போட்டு வச்சிட்டோம் ஒரு டப்பாவில் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் நமக்கு டீ காஃபி ரெடி பண்ணுற நேரத்தில் ஹெல்த்தியான கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து வீட்டில் குழந்தைங்க இல்லைனா வந்துட்டு பெண்கள்லாம் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். வயசானவங்க கூட சாப்பிட்லாம். போனுக்கெலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கஞ்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். சும்மா திருவுண தேங்காய் கொஞ்சம் வந்து மேலே போட்டு இது நல்லா சூட்லேயே மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வேளை ஸ்வீட் பிடிக்காதவங்க நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டு ஸ்வீட் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் நம்ம வந்து சால்ட் சேர்த்து கூட குடிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.